गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे पौरोहिण्यां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அமிர்தநாத உபனிஷத்தில் முதல் மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று ஒரு இன்ட்ரோ கொடுத்தேன். அதில் பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கணும். ஒரு நல்ல முமுட்சு உத்தம அதிகாரின்னா குறைஞ்சது 100 கேள்விகளாவது வந்திருக்கணும். மதியம் அதிகாரியாக இருக்கிறவங்க ஒரு 50 கேள்வி வந்திருக்கும். அதம அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு அதம அதிகாரிகளுக்கு கூட ஒரு 10 சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கு கீழே ஒன்றும் பேச முடியாது, அதுக்கு மேலே கேட்டகரி இல்லை. அப்புறம் கிளாஸ் 4 கிளாஸ் 5 கிளாஸ் 8ன்னு கவர்மெண்ட் வச்ச மாதிரி சொல்லிட்டு போக வேண்டியது தான். இருந்தாலும் உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்குறதுனால அடியேன் அதில் இருந்த சந்தேகங்களை அடியேனே நிவர்த்தி பண்ணுறேன். இன்றைக்கி மந்திரங்கள் அங்கங்கே பேசுகிறேன். ஏன்னா நிறைய சூக்ஷ்மங்கள். இப்போ இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு உபநிஷத்தே போதும் நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு. அதில் இந்த முதல் 5 மந்திரமே உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு பிளைண்டாக இருந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். அவர் சொன்னார் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற அது பக்தி. அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது ஞானம். அது அவசியம் இல்லை, ஆனால் ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க, லாஜிக் பார்ப்பாங்க. பக்தன் லாஜிக் பார்க்க மாட்டான். 2 பேருமே ஜெயிக்கிறவங்க தான். ஒன்றுக்கும் ஒரு கேட்டகரியில் பலன் உண்டு. அதை அந்தந்த சந்தர்ப்பத்தில் சொல்வேன். நமக்கு என்ன பெரிய ப்ளஸ்ஸு ஸ்ரீ குமரன் வேதத்துக்குன்னா, பக்தி யோகம் ராஜயோகம் ஞான யோகத்துலேயும் பூர்ணமான அறிவை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு அடிக்கடியே வந்துக்கிட்டே இருக்கு. வந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சொந்த வேலை பண்ணல. அது அப்புறம் சொந்த வேலை அப்படிங்கிறது இந்த சென்னைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தனோ அதில் இன்னும் நான் நுழையவே இல்லை. அத்தியாவசியங்களை பூர்த்தி பண்ணிட்டு போயிருக்குமே தவிர சில வேலைகள் செய்யணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்த வேலை இதுதான். இதில் எவ்வளவு ஆழம் இருக்கோ, இந்த ஞான யோகத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்குது, இந்த பக்தி யோகத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்குது, இந்த ராஜயோகத்தினுடைய ஒரு ஆழம் எவ்வளவு இருக்குங்கிறது மீட்டர் இருக்கோ இல்லையோ நம்ம அந்த எண்டு வரைக்கும் போகிறோம். எப்படி நம்மளுடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்துடைய எண்டு வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி பக்தி யோகத்துலேயும் ஞான யோகத்துலேயும் ராஜயோகத்துலேயும் எண்டு வரைக்கும் போகணும்னு ஒரு வைராக்கியமாக நம்ம இருக்கோம். அதெல்லாம் பிராஸ்லெட்டு 30 வருஷமாக போட்டிருக்கேன். என்ன நோக்கத்தில் போட்டிருக்கேன்னா, அது ஒரு பெரிய கங்கணம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு பெரிய வைராக்கியம். பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வெஜிடேரியன் உபநயனம் போட்டுக்குவாங்க, ஷிகா வைப்பாங்க. நாம் ஒரு கங்கணத்தை வைப்போம், கங்கணம் கட்டிக்கிட்டு செய்கிறானா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல்பட்டுட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு கதவாக திறக்குது. அது அப்பப்போ நான் வெளிப்படுத்தின்னு தான் இருக்கேன். நேற்றைய விட இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸாக இருக்கும். நல்லா கூர்ந்து கவனிங்க. சந்தேகம் இருந்தால் நோட்டில் எழுதுங்க, 8:30 மணிக்கு கேளுங்க. சரி, இன்றைக்கி இந்த அமிர்தநாத உபனிஷத்தில் 1வது மந்திரம், சாஸ்திரான்ய அதீத்திய மேதாவி அபியஷ்ய ச புனக பரமம் பிரம்மம் விஞ்ஞாய உல்காவத்து அந்நிய யதோ உத்சுர்ஜேத் சாஸ்திராணியம். இப்போது
ஞான யோகத்தில் படிக்க வேண்டிய சில முக்கியமான சிரவண நூல்கள், நிதித்தியாசன நூல்கள், மனன நூல்கள்னு 3 கேட்டகரியில் இருக்குது. நம்ம இந்த 3ஐயுமே நம்ம ஒரே இதில் கொண்டு போயின்னு இருக்கோம். சிரவணம், மனன, நிதித்தியாசனம் 3மே ஒரே நிலையில் போயின்னு இருக்கோம். அது போக முடியாமல் திணறவங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து எப்படி அறிவிலே பல பேர் அறிவில் தான் நிற்கிறாங்க. இந்த இங்கே கேட்டு அங்கே கேட்டு, யூடியூப்பில் கேட்டு, நண்பர்களை கேட்டு, அங்கே தேடி இங்கே தேடி, அந்த குருவை பார்த்து இந்த குருவை பார்த்து, நீ ஒரு குரு மேலே நல்ல நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த ஒரு குரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வேத வாக்கு தான். முதல்ல குருவை நம்பணும். ராமானுஜர் சொல்கிறாரு, எப்போ என்னுடைய குரு என்னை ஏற்றுக்கிட்டாங்களோ, அதாவது ஒரு குரு நல்ல சிஷ்யனை ஏற்றுக்கிட்டாதான் இறைவன் அவனுக்கு முக்தி கொடுக்குறான். இறைவன் ஏற்றுக்கிறானோ. ஒரு நல்ல சிஷ்யன் இறைவனை தேடி குருவை தேடுறான், சத்குருவாக தேடுறான். சத்குரு அவனை பூர்ணமாக ஏற்றுக்கிட்டா இறைவன் அவனை பூர்ணமாக ஏற்றுக்கிறான் அப்படின்னு ராமானுஜாச்சாரியரை அப்பாயின்ட் பண்ணுறாரு ரங்கநாத பெருமாள். இந்த யுகத்துக்கும் பரத்துக்கும் உங்ககிட்ட வந்து ஆச்சாரிய ஸ்தானம் கொடுக்குறார். ஆழ்வார்கள் வேறு, ஆச்சாரிய வேறு. ஆழ்வார்கள் பக்தியில் ஆழத்துக்கு போகிறவங்க, வேதாந்தத்தை செயல்படுத்தி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வேதாந்தம்னு தெரியாது. ஆச்சாரியா பக்தியும் இருக்கும், ஞானமும் இருக்கும், யோகமும் இருக்கும், அதை மற்றவங்களுக்கு உபதேசிப்பாங்க. ராமானுஜர் ஒரு பெரிய அவதார புருஷர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. லக்ஷ்மண அவதாரம், அவர் சேஷாவதாரம். அவர் அப்பாயின்ட் பண்ணுறார். யுகத்துக்கும் பரத்துக்கும் உன்னை யார் தேடி வராங்களோ, நீ யாரை யுகத்துக்கும் பரத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு செய்கிறவர் நீ தான். உன்னை யார் தேடி வராங்களோ, யார் உங்கள்கிட்ட உபதேசம் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே வைகுந்த பதவின்னு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சொல்கிறார். அவர் வரலாறில் நான் சிரவணம் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ராமானுஜருடைய அந்த வாழ்க்கையில் 20 டிபார்ட்மெண்ட், கோயில் நல்லா இருக்கணும், கோயில் விளங்குனா தான் ஊர் விளங்குங்கிற அறிவோடு செயல்பட்டுருக்கார். 20 டிபார்ட்மெண்ட்டு. முதல் 10 பகுதியை வந்து அந்தணர்களுக்கும், 10 பகுதியில் அந்தணர் அல்லாதவர்களுக்கும், அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்தணர் அல்லாதவர்களுக்கு எல்லா ஜாதியும் அதில் இருக்காங்க. யாரையும் விட்டு வைக்கல. அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரங்கநாத பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து, சந்தன சாத்திரத்துலேருந்து, வஸ்திரம் சாத்திரத்துலேருந்து, விளக்கேற்றுறதுலேருந்து, மாலை புஷ்ப கைங்கரியம் வரைக்கும், நந்தவனம் வரைக்கும், ஜலம் கொண்டு வரதுலேருந்து, படி அளக்கிறதுலேருந்து, நைவேத்தியத்துலேருந்து எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தியிருக்கார். ஒரு பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் எழுதினவர், அவங்களாம் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அட்மினில் போய் உள்ள நுழையவே மாட்டாங்க. ஆனால் இவர் நம்மளை மாதிரி தொண்டு தான் பெரியாரிட்டி கொடுத்துருக்காரு. 20 டிபார்ட்மெண்ட்டாக என்ன, அதில் விடாத பகுதியே கிடையாது. வாசலில் கூட்டுறதை ஆரம்பிக்கிறதுலேருந்து கர்ப்பகிரக அபிஷேகம் வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கோ அதை 20 டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து எல்லாரையும் கலந்து யார் யாருக்கு எந்த தகுதியோ அதுபடி செய்ய வச்சுருக்காரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குரு வந்து சிஷ்யனை ஏற்றுக்கிட்டாதான் இறைவன் அந்த பர்சனாலிட்டியை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறார். இப்போ இந்த சிரவணத்துக்கான புத்தகம், மனனத்துக்கான புத்தகம், நிதித்தியாசனத்துக்கான புத்தகத்தில் சிரவணத்துக்கான புத்தகத்தையே நம்ம மனனமாகவும் நிதித்தியாசனமும் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அதுக்குன்னு தனியாக புத்தகம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய விசாரத்திலே அதை கொண்டு வர முடியுங்கிற செயல்பாடு இருக்குது. இப்போ இந்த சிரவணத்துக்கு ஒரு 108 உபநிஷத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துலான்னு சொன்னோம் இல்லையா? இந்த மனனத்தில் அதில் ஒரு 50% போயிடும், நிதித்தியாசனத்தில் இன்னொரு 50% போயிடும். ஒரு 25% நிதித்தியாசனத்துக்கும், ஒரு 50% மனனத்துக்கும், 100% சிரவணத்துக்கும் நம்ம வைக்கிறோம். ஆச்சா, அப்படி போயின்னு இருக்கோம். இப்போது அந்த புத்தகத்தில் அந்த உபனிஷத்தை முதல்ல கையில் எடுத்து, அதுதான் என்னது? ஸ்ருதி. மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கும் சொல்லப்பட்டது வந்து ஸ்மிருதி. இப்போ நாம் பார்க்குற இந்த ஸ்ருதியான இந்த வேதத்தை முதல்ல பார்க்கும்போது
சிரவண மனன நிதித்தியாசனம் ஆகும்போது அவன் என்னவாகிறான்னா ஓரளவுக்கு அவனுக்கு முமோட்சங்கிற நிலையிலேருந்து மேதாவிங்கிற ஒரு நிலைக்கு வரான். மேதாவினா நம்ம பெரிய மேதாவியான்னு கேட்பான், பெரிய அறிவு கொழுந்தா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமாம், அறிவு கொழுந்து தான். சிரவணத்துக்கு அவ்வளவு வல்லமை. அதோட இல்லை, அதில் 7 நிலைகள் இருக்குது. அறிவிலேயே 7 நிலைகள் இருக்குது இல்லையா, லெஜெண்டரி வரைக்கும். அதனால் இந்த சாஸ்திரங்களை அதீத்தியம் நன்றாக சிரவணம் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மேதாவியானவன் முமுட்சானவன் யதியாக மாறுறான். யத்தினா என்னது? அடுத்தது அவன் அனுபவத்துக்கு போகணும். அனுபவத்துக்கு போய் அனுபவத்துக்கு போகணும். அப்படி அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அபியாசத்தை புனக செய்யணும், மீண்டும் மீண்டும் செய்யணும். அனுஞான்னு பார்த்தோம் ஒரு வார்த்தை, மீண்டும் மீண்டும் பார்த்தல், மீண்டும் மீண்டும் கேட்டல், மீண்டும் மீண்டும் சிந்தித்தல்னு இருந்ததில்ல, அது பேர் அனுஞான்னு பேர். இப்போ இந்த மனனத்துக்கு ரமணர் நீங்கள் அவருக்கு ஞானங்கிறது அங்கேயே வந்துடுது. எங்கே? இன்னொன்று மதுரையிலே அவருக்கு அந்த மரண அனுபவம் ஏற்படும் போதே ஞானம் தெளிவாகிடுது. அது விட்டதுலேருந்து 2 விஷயம். அவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். முதல் பாயிண்ட்டு, அவங்க பரோபகாரத்தை நிறைய பண்ணினாங்கன்னா, ஒரு பெரிய புரட்சியை பண்ணாங்கன்னா அவங்க அவதார புருஷர்கள். அவங்க தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு தன்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு அமைதியாக இருந்துட்டு போகிறாங்கன்னா அவங்க தான் யோக பிரஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் இங்கே ஞானம் வருங்கிற நிலை இருக்குது, அதுக்கு முன்னாடி பிராரப்தம் முடியுதுன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ஒன்றும் கெட்டு போகாது. அடுத்தாப்பில் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிப்போம்ல. அப்படி சிரவண மனன நிதித்தியாசனம் முடித்தவர் தான் ரமணர். அவர் இந்த அருணாச்சலம், திருவண்ணாமலை, அருணாச்சலம் அந்த வார்த்தையே அவங்களுக்கு முக்தி கொடுத்துருச்சு. அதான் ஞான யோகத்தினுடைய சிறப்பு. வார்த்தை வேலை செய்யும். பக்தியில் பாவம் வேலை செய்யும், நம்பிக்கை வேலை செய்யும். பக்தியில் நம்பிக்கை வேலை செய்யும், ஞானத்தில் வார்த்தை வேலை செய்யும், ராஜயோகங்கிற தியானத்தில் ஏகாந்தம் அந்த தியானம் வேலை செய்யும், சித்தி கொடுக்குற வேலையை செய்யும். இப்போ எது எளியது? பாவமா, ராஜயோகமா, ஞான யோகமானா? நல்ல சீரியஸாக தேடுறவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்போல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் வருஷம் ஃபுல்லாக நினச்சிட்டே இருக்கனா இல்லையா? அதான் நிதித்தியாசனம். சர்வஜங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அதை விடவே முடியல. அந்த வார்த்தையை என்னால், அந்த வார்த்தை சர்வஜன்னு சுவாமி தித்திக்ஷா சொன்னது ஒரு 4-5 வருஷம் போச்சு. அதில் தான் சகிப்புத்தன்மையில் ஒரு நிலை தொட்டோம். எவ்வளோதான் நடந்துட்டு இப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பொறுமையாக இருந்தமான்னு ஆச்சரியமாக இருக்குது. அது இறைவனுடைய கருணை. அது மாதிரி சர்வஜன் சொன்னோமா, அது மாதிரி உங்களை தொட்ட வார்த்தைகளை நீங்கள் அடிக்கடி சிந்திக்கணும். உங்களை 100 வார்த்தைன்னா 100 வார்த்தையும் ஒரு லிஸ்ட்டு எழுதி என்ன பண்ணணும், செவத்தில் ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த வருஷ கடைசியில் அதில் எத்தனை உங்களுக்கு நிறைவாக இருக்குது அந்த இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், டிக் அடித்து கட் பண்ணிடலாம். அடுத்த வருஷம் அந்த 100 வார்த்தையில் பேலன்ஸ் இருக்கிற 70 வார்த்தையை வச்சுட்டு பேலன்ஸ் 30 வார்த்தை, 100 வார்த்தை வருஷத்துக்கு நீங்கள் நிதித்தியாசனம் பண்ணாலே இந்த 12 ஆண்டுகளில் அதை ஜெயிச்சிடலாம். இது ஒரு பக்கம். இப்போ சாஸ்திரங்களை சிரவணம் பண்ண இந்த யதியானவன் அவர் இப்போ ரமணர் என்ன பண்ணார், அங்கேருந்து இங்கே வந்துட்டார். சென்னையில் இது மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலையை விட்டு அவருடைய இறுதி காலம் வரைக்கும் எங்கேயும் போகல. என்ன பண்ணார்னா வெறும் நிதித்தியாசனம் தான். விசாரம், நிதித்தியாசனம், திரும்ப திரும்ப உட்காந்து தியானம். விசாரம், நிதித்தியாசனம், தியானம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பார், எங்கே விட்டுருப்பார், சிரவணம் முடித்து மனனம் முடித்து நிதித்தியாசனம் முடிச்சிருப்பார். நிதித்தியாசனத்தில் பாதியில் கட்டாயிருக்கா, அங்கேருந்து அவர் கண்டினியூ பண்ணுறார். அது ஒரு 20-25 வருஷம் ஞானத்தை பெறுவது பெரிய விஷயம் இல்லை. ஞான நிஷ்டையானதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த ஜீவன் முக்த நிலை உருவாகும். இப்போ ஜீவன் முக்த நிலை எப்போ கிடைக்குதுங்கிறது புரியுதில்லை. நேற்று சொல்லியிருக்கேன். நேற்று சொன்ன வார்த்தைகள்லாம் சாதாரண வார்த்தைகளில், இன்றைக்கி சொல்ல போகிற வார்த்தைகள்லாம் இந்த வருஷத்துக்கே போதும்னு சொல்லலாம். இந்த 5 மந்திரத்தோடு நம்ம உங்களுக்கு உபதேசம் போதும்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இன்றைக்கி பார்க்குற இந்த வரக்கூடிய 5 மந்திரங்களை சொல்கிறேன்.
எல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, கிடைக்காத வார்த்தை, தேடினாலும் கிடைக்காத வார்த்தை, எல்லாத்தையும் தொகுத்து சொல்ல போகிறவங்க, சந்தேகம் எங்கேயும் சந்தேகம் இல்லாமல். அதனால் எளிமையாக எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த ஞானத்தில் நிஷ்டையாட்டினா முக்தன், ஜீவன் முக்தன். உன் கண்ணுக்கு முன்னாடியே நீ வந்து அந்த நிலையை தொடலாம். எந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ணுறதும், எல்லாத்தையும் வெல்லக்கூடிய அறிவும், நடக்க போகிறதெல்லாம் தெரிகிற சிந்தனையும் எல்லாம் அறிவில் தான் எல்லாமே இருக்குது. அறியாமை தான் அழிவுக்கு காரணம். பார்த்துருக்கோம். டிஸ்கவர்ட், வி டிஸ்கவர்ட். ஏற்கனவே யாராவது டிஸ்கவர் பண்ணியிருந்தால் சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொன்னார்ல, அவர் உத்தமன். தாராளமாக அவங்கள என்ன பண்ணலாம். பாமர மக்களுக்கு அறிவை பற்றி பேச முடியாது, ஆசையை பற்றி பேசினா புரியும், அறிவை பற்றி பேசினா புரியாது. இப்போ அந்த ஆசைக்கு காரணம் அறிவில்லாமை தாங்கிறது தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போமா, இருக்க மாட்டோமா? ஒரு செக்கு தானே அது. நம்மளுடைய வேகத்தில் அங்கங்கே செக்கு வச்சா தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃப்ளைட்டோ இல்லை இந்த ட்ரெயினோ இந்த கப்பலோ என்ன பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பயணிக்க முடியும். இப்போது அபியாசம், இந்த அபியாசத்தை பண்ணணும் திரும்ப திரும்ப, புனக. எதுக்கு? நீங்கள் சாதாரண அறிவு நிலையிலேருந்து அனுபவத்துக்கு போக. மூணுமே சொல்லுது, அனுபவத்திலேருந்து அனுபூதிக்கு போக. ஆனால் ஸ்டெப்ஸ் இருக்குது. யார் எங்கெங்கே எந்தெந்த ரோல் பண்ணுறாங்க, என்ன நம்ம செய்யணுங்கிறத க்ளீனாக சொல்லுது மந்திரம். நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொல்லுது. அது நமக்கு அது புலப்படுது, அதனால அது நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த அபியாசத்தை, அதாவது விசாரத்தை, மனனமாகணும்னா விசாரம் பண்ணிக்கிட்டே ஆகணும். அந்த விசாரத்தைன்னு வச்சுங்களேன், அந்த விசாரத்தை வச்சு பரமம் பிரம்மம் விஞ்ஞாய, பரபிரம்மத்தை அனுபூதி செய்ய வேண்டும். இப்போ அறிவு, அனுபவம், அனுபூதி 3 நிலை சொல்கிறோம்ல, அவங்க ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஞானிகள் ஞானம், விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை வந்து அனுபவமாகவும் விஞ்ஞானத்தை வந்து அனுபூதிங்கிற 2 வார்த்தையில் தான் முடிக்கிறாங்க. விஞ்ஞானம் சொன்னாலே அனுபூத்தின்னு அவங்க ஏற்கனவே கருதப்பட்டு இருக்கு. நம்ம 3 வார்த்தையாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எப்படி ஞானம் வரும்? ஸோ அறிவு நிலை தொடர்ந்து அதுக்கு தான் அந்த சிரவணம் மனநம். சிரவணத்தில் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும், மனநத்தில் அது ஒரு அமிர்த தத்துவமாக இருக்கும். தேவையில்லாதெல்லாம் பகுத்தறிவு. மனநங்கிறது பகுத்தறிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதான் உள்ளே இருக்குது. ஆனால் யாரும் சொல்கிறதில்ல, பகுத்தறிவுங்கிற வார்த்தையே சொல்கிறதில்ல. என்ன பகுத்தறியுதுன்னா, இதெல்லாம் தேவையில்லாதது, இது தேவையானது. இதை நீங்கள் டோன்ஸ் டூஸ் எல்லாத்தையும் அங்கேயே பண்ணிவிடுது அந்த மனநம். அது தேவையில்லாத ஒதுக்கிட்டு தேவையானதை எடுத்து வச்சுருக்கு. அது முக்கியம். அந்த நிலை தொடர்ந்தால் தான் அனுபவத்துக்கு போகிறோம். அது ஒரு பக்கம். இப்போ இந்த பிரம்மத்தை நன்றாக விஞ்ஞாய ஞாய ஞானம் விஞ்ஞாய நன்றாக அனுபூதி செய்ய வேண்டும். எப்படி அனுபூத்தியை? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை மனனம் பண்ணணும், விசாரம் பண்ணணும். ஆச்சா? அப்புறம் அப்படி நீங்கள் நல்லா அறிஞ்சிட்டீங்க. உள்காவத்து அந்நிய எதோ உற்சஜத்தை. இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் ஒரு நிலையை கடந்த பிற்பாடு அதே நிலையில் திரும்ப உட்கார வேண்டாம். எது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் படி ஏறிட்டிங்கன்னா மறுபடியும் அதே படியில் நிற்கிறேன், இல்லை அதை விட கீழே இறங்குறேன்னு பழசை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அது எங்களால் விட முடியல, நாங்கள் இந்த கடவுளை வணங்கிட்டோம், இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டோம், இந்த ஜபத்தை பண்ணிட்டோன்னு அந்த வாசனை என்ன பண்ணோம், உங்களை விடாது. நல்ல அறிவு இருக்கிறவன், நுட்பமான அறிவு இருக்கிறவன், நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியவன் எது கடந்துருவான், அவன் கடந்துருவான். பாக்கி பேர் கிடக்கிறதில்ல, அங்கேயே கிடக்கிறான். அவனுக்கு ஒரு குல்ட்டி மனோபாவம் வருது. என்னன்னா, நம்ம இவ்வளோ நாள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோமே, நம்ம இப்போ அதை விட்டுட்டோம்னா நமக்கு எதாவது ஆகிடுமோ? எது ஆகிடும்? வேதம் பொய் சொல்லுமா? நான் விட பலமுறை நினச்சிருக்கேன், 25-30 வருஷமாக நினச்சிருக்கேன். என்ன நினச்சிருக்கேன்னா, இவனுங்கள்லாம் சுவாமி வணங்குறதை விட்டுவிட்டு குருன்னு சும்மா ஆசாமி பின்னாடி போயின்னு இருக்கானுங்களேன்னு நான் நினச்சிருக்கேன். இத்தனை உற்சவம் நடக்குது, இதை விட குருவை கொண்டாடுறாங்களே அப்படின்னா, குரு தான் பேசும் தெய்வம். அவர் தான் குருவாக வந்துடு அடுத்த நிலைக்கு ஒன்று கொண்டு போகிறாரு. அது நல்லா புரியுது. அதனால் நீங்கள் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணி, கோவிலில் பிரார்த்தனை பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் எதுக்குன்னா குரு வரத்துக்காகவும்
சித்த சுத்தி பெறுவதற்காகவும் தான். இப்போ தான் அது புரியுது. ஏன் இப்போ அவர் குரு கொடுக்கறது நிரந்தரம். பக்தி யோகம் ஒரு நாள் பீக்கில் இருக்கும், ஒரு நாள் மிடில் இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும். ஞான யோகம் அப்படி இல்லை, ஒன்லி ப்ராக்ரஸ் தான். அது எப்படிங்கிறத இந்த மந்திரங்கள் பின்னாடி க்ளீனாக படிப்படியாக உங்களுக்கு புரிய வைக்குது. அப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் திரும்ப அங்கேயே தான் இருப்பேன்னா அவன்லாம் கிடக்கிறான், கீழேயே கிடப்பான். எவன் எது நுண்ணறிவை எதை மேலே ஏறணும் பிடிக்கிறானோ அவன் மேலே போயிடுறான். இப்போ ஒரு பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த உதாரணத்தை. ஏணிப்படி ஏறி வந்த ஏணிப்படியை எட்டி ஒதுக்கக்கூடாது. ஏறி வந்த ஏணிப்படியை மற்றவங்களுக்கு விட்டுட்டு வரணும். மற்றவங்க ஏறி வரணுமா வேண்டாமா? அது மாதிரி ஒரு ஆற்றை கிடக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பரிசலையோ தோணியோ எட்டி உதைக்க வேண்டாம், ஆனால் அங்கே விட்டுட்டு வரணும். அடுத்தவங்க பின்னாடி வரவங்க ஏறி வரணுங்கிற அறிவோடு விட்டுட்டு வரணும். என்ன பண்ணுறோம், அதையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு கரையை கடந்தோன்னே தூக்கிட்டு அலையிற மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்களோ அதையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா அதுதான் மனனம். எதை செய்யணும் எதை செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன தான் ஞானம் வந்தால் நான் செய்கிறதான் செய்வேன்னா அப்போ நீ யார்? அப்போ உனக்கு எதுக்கு இந்த கிளாஸ்? எதுக்கு நீ சிரவணம் பண்ணணும்? அப்போ அறிவு என்ன ஆகணும்? நிச்சயம் ஆகணும். நிச்சயம்னா மனம் கேட்கும். இப்போ மனம் கேட்கும், அறிவு சொல்லுது, குரு சொல்கிறாங்க, வேதம் சொல்லுது. ஆனால் மனம் கேட்க மாட்டேதுன்னா அறிவு ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். அதில் அங்கேயே கிடக்கிறான், மேலே வர்றதில்லை. நேரத்தை எல்லாத்தையும் அங்கேயே செலவு பண்ண. இன்னமும் கோயிலை சுற்றிட்டு இருக்காங்கன்னா கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லி வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் வேதம் ஞான யோகத்தை தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிறப்போ நேரத்தை அதிகமான நேரத்தை விசாரத்துக்கும் தியானத்துக்கும் பயன்படுத்தணும். இது உபதேசம். புரிஞ்சுங்க, இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இப்போ உள்காவத்து. இப்போ ஒரு அந்த காலத்தில் தீவட்டி எடுத்துகிட்டு போவாங்க பயணத்துக்கு, இரவு பயணத்துக்கு தீவட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ரோடு கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அவள் தீவட்டி எடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க பின்னாடி இரவு பயணத்துக்கு. இது முடிஞ்ச பிற்பாடு பயணம் முடிஞ்சு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோடனே அந்த தீவட்டி என்ன பண்ணுவாங்க, தலை கீழே மண்ணில் குத்தி அணைச்சி போட்டுருவாங்க. இல்லை தீவட்டி நான் பைக்குள்ளே வச்சுக்கிறேன், இந்த பேக்கில் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு அங்கேயே கிடக்கக்கூடாது. அது மாதிரி கடந்து வரும்போது வாசனையில் சிக்காமல், ஏன்னா லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனான்னு ஒன்று இருக்குது. அதில் போய் சிக்கிக்காமல் குரு எப்படி வழிகாட்டுறாங்களோ அப்படி பயணிக்கணும்னு சொல்கிறது தான் இந்த முதல் மந்திரம். உள்காவத்துனா தீவட்டியை போல. அதுக்கு தான் ஏணிப்படியையும் பரிசலையும் சொன்னேன். அது புரியணுங்க. அது தீவட்டி உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த காலத்து தீவட்டியை. இப்போ சுவாமிக்கு வச்சுருக்க அந்த பழக்கத்தில் தான் அந்த இது வச்சுருக்காங்க. தீவட்டியிலேருந்து ஐயர் என்ன பண்ண திருவிதி விழா வரும்போது அதுலேருந்து நெருப்பெடுத்து ஆரத்தி காட்டுறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த மந்திரம், ரெண்டாவது மந்திரத்தில் ஓங்காரம். ஓங்காரம் தான் உங்களை எங்கே அழைச்சிட்டு போகுது? அனுபூதிக்கு அழைச்சிட்டு போகுது. ஓங்காரத்தை நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல. பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். ஓங்கார ரதம் ஆருஹ்ய விஷ்ணும் கிருத்வா அத சாரதிம் பிரம்மலோக பதான்வேஷி ருத்ரா ஆராதனம் தத்பரக. கோல்டன் மந்திரம். ஓங்காரம் என்ற ரதத்தில் ஏறி ஓங்கார ரத ஆரூஹ்ய விஷ்ணும் கிருத்வா அத. விஷ்ணும் கிருத்வா, விஷ்ணுனா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை குருவாக வச்சுக்கிட்டு, அதாவது சாரதியாக வச்சுக்கிட்டு, இந்த கான்செப்டில் தான் அந்த பகவத்கீதா கான்செப்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்டில் எப்படி விஷ்ணு வந்து சாரதியாக இருக்காருங்க. புத்தி தத்துவமாக உங்களை என்ன பண்ணுறாரு, உங்கள் ஸ்தூல தேகத்தையும் சூக்ஷ்ம தேகத்தையும் காரண தேகத்தையும் வழி நடத்துகிறாரு. ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகத்தை வழி நடத்துகிறாரு. குருவாக இருக்கார். என்ன பண்ண போகிறாரு, உங்களை ஜீவாத்மாவை பரமாத்மாவோட இணைக்க போகிறாரு. அப்போ புத்தி சொல்கிறத டிரைவர் மனம் கேட்கணுமா? மனம்தான் ஸ்டேரிங். முன்னாடி ஒரு ரத கற்பனை பார்த்துருக்கோம், மறக்கக்கூடாது. ஏதோ கதை மாதிரி கேட்டுன்னு இருக்கக்கூடாது. நல்ல அறிவு உள்ளவங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும்.
ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன்னா இது ஏற்கனவே பேசியிருக்காங்களே, இந்த இடத்துல எந்த உபநிஷத்தும் மனசை ஆராயணும். எந்த உபநிஷத்தும் தெரியாட்டினா கூட இந்த பாயிண்ட் இது மறக்கக்கூடாது. உபநிஷத்தை தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆனால் இந்த பாயிண்ட்டு ஏற்கனவே பேசியிருக்கோம்னா அந்த உபநிஷத்தில் இதை பேசியிருக்காங்க, அதோட கனெக்டடாக இதை பேசுகிறாங்க, இதை அதோட பொருத்தி பார்க்கணுன்னு ஒரு அறிவு வரணும். அதுதான் மனனம். சந்தேகமே இல்லை அப்படின்னா நிறையா புரிஞ்சாலும் சந்தேகம் வராது, புரியாட்டினாலும் சந்தேகம் வராது. ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ விஷ்ணு கிருத்வா அத சாரத்தியம், அவரை சாரத்தியாக வச்சுக்கணும். யார் அவர்? அவர் தான் புத்தி தத்துவம். நேற்றே சொல்லட்டான், விஷ்ணு தான் சித்து, விஷ்ணு தான் அம்பாள், விஷ்ணு தான் உலகம், விஷ்ணு தான் மாயை, விஷ்ணு தான் எல்லாம். ஜகத்தில் நீ பார்க்குற எல்லாம் விஷ்ணு தான். ஆனால் தோன்றும், நிற்கும், மறையும். இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்குது ஆனால் இல்லை. கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். இது வரும்போதே இது கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் போயிடும். ஒரு செல்லு வாங்குறீங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும்? 5 வருஷம். ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு பைக் வாங்குறீங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும்? 5 வருஷம்தான். அதுக்கு மேலே ஒன்றா ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொன்று வாங்கிடலாம். இது மாதிரி இருக்குது. இப்போது விஷ்ணு கிருத்வா அத சாரதி பிரம்மலோக பதான்வேஷி, பிரம்மலோகத்தை தேடுபவர்கள், பிரம்மத்தை தேடுபவர்கள், பரமபதத்தை அடைய விரும்புபவர்கள், அனுபூதிக்கு போக விரும்புபவர்கள், சகசிராரம் போக விரும்புபவர்கள், துரியத்துக்கு போக விரும்புபவர்கள், பத அன்வேஷி, பிரம்மலோக பத அன்வேஷி, பிரம்மலோக பதத்தை தேடுபவர்கள் என்ன பண்ணணும்? ருத்ர ஆராதனம் பரக, மேலான ருத்ரனை ஆராதனை செய்ய வேண்டும். சிவத்தை நம்ம சொன்னலையா, ஸ்தூலமாக அண்ணாமலையாராக பார்க்குறோம், அப்புறம் அவர் உள்ள யோகேஸ்வரராக பார்க்குறோம், அப்புறம் சிவமாக பார்க்குறோம், அப்புறம் 4வது நிலை நிர்குணத்தில் அன்பே சிவம்னு பார்க்குறோம். எங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? மறைப்பொருள், உயர்வான பொருளெல்லாம் ரொம்ப மறைவில் தான் இருக்குது. ஆனால் உலகம் எதை பார்க்குது? வெளிச்சத்தை பார்க்குது. இறைவன் நேச்சர் வந்து என்னது? இருட்டு. நேச்சர் வந்து இருட்டு. இந்த உலகத்தினுடைய நேச்சர் வந்து இருட்டு. அதில் வெளிச்சம்தான் என்னது? அம்பாள், அறிவு. எதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பட்டதோ அதெல்லாம் வெளிச்சம். புரியுதா? ஆனால் வெறும் இருட்டு மட்டுமானா இந்த அம்பாள் இருக்கிறதுனால இருட்டும் வெளிச்சமும். ஒரு வெட்ட வெளியில் ஒரு சூரியன், ஒரு வெட்ட வெளியில் ஒரு இருட்டில் ஒரு சந்திரன், ஒரு பகல் வெளிச்சத்தில் சூரியன். சூரியனாக இருக்கிறனால தான் வெளிச்சமாக இருக்கு. இரவில் ஒரு இருட்டு வெளியில் ஒரு சந்திரன். யார் சந்திரன்? அம்பாள் தான் சந்திரன். இது ஒரு கற்பனை, ஆனாலும் சரியாக வரும். ஆச்சா? இப்போது இந்த சிரவணத்திலேருந்து மனனத்துக்கு போகிறது, மனனத்திலேருந்து அறிவுலேருந்து அனுபவத்துக்கு போகிறது, அனுபவத்திலேருந்து அனுபூதிக்கு போகிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு விசாரம் பண்ணலாம். பண்ணிவிட்டு 3வது மந்திரத்துக்கு போகலாம். ஏன்னா இந்த ஓங்காரம் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போது சிரவணங்கிறது என்ன? அறிவது. மனனங்கிறது என்ன? பகுத்தறிவு, அனுபவம். மனனங்கிறது அனுபவம். அப்புறம் நிதித்தியாசனங்கிறது என்ன? அதுதான் அனுபூதி, அதுதான் விஞ்ஞானம்னு மந்திரம் சொல்லுது. இந்த அனுபூதி வந்து எதில்? ஞான யோகத்தில், தியானத்தில் சமாதி. ஞான யோகம் நல்லா புரிஞ்சுங்க. ஞான யோகத்தில் அனுபூதி, தியான யோகத்தில் அதாவது ராஜ யோகத்தில் சமாதி. ஆச்சா? இப்போது இந்த அனுபூதி அதாவது தியானம். தியானங்கிறது என்ன? ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை நோக்கி சிந்திக்கிறீங்க. இப்போதைக்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. இப்போதைக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற தியானம். அந்த தியானம் வந்து எங்கே அழைச்சிட்டு போகுது? அமைதிக்கு அழைச்சிட்டு போகுது. எங்கே அழைச்சிட்டு போகுது? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அகரம் உகரம் அகரம். ஓங்காரத்தில் அகர உகரம் அகரம் இருக்கு இல்லையா? அகரத்தை பிரதானமாக வச்சு நீங்கள் வாய் விட்டு ஜபிச்சா, இந்த ஸ்தூல வாய் விட்டு ஜபிக்கிறது ஸ்தூல உலகம், பிரம்மா கடவுள், மீண்டும் பிறப்போம். அடுத்தது
உகரத்தை வச்சோ அது வந்து சூக்ஷ்ம பிரணவம்னு பேர், சூக்ஷ்ம ஓங்காரம்னு பேர். அது என்னது? சூக்ஷ்ம உடம்பு விஷ்ணு, விஷ்ணு கடவுள். இந்த லோகம் அது பின்னாடி போட்டிருக்க லோகம் வந்து என்னன்னா சோமலோகம்னு பேர். ஆச்சா. அப்புறம் காரண உடம்பு கிடக்கிறது. இப்போ ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புக்கு 3 விதமாக நீங்கள் ஓங்காரத்தை ஜபிக்கிறீங்க. ஸ்தூல உடம்பு வாய் விட்டு சொன்னால் ஸ்தூல உடம்பை கிடக்கலாம், ரிஷிகள் சொல்லியிருக்கிறது. மானசீகமாக சொன்னால் சூக்ஷ்ம உடம்பை கிடக்கலாம். இந்த ஓங்காரம் அந்த காரண உடம்புக்கு போனால் ஓங்காரம் சத்தம் கேட்கும். ஓங்காரம் சத்தம் கேட்கும். இந்த ஓம்ங்கிறது முடிகிற இடம் இம்மு. இம்மு எங்கே முடியுதோ அங்கே ஓங்காரம் உள்ளேருந்து வெளிப்படும். உள்ளேருந்து வெளிப்படுற இடம் வந்து 4வது நிலை. ஓம்காரம் முடிகிற இடம், ஓம்னு சொல்லி இம்மில் முடிகிற இடம் காரண உடம்பு. காரண உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? அவித்யா இருக்குது, பிராணன் இருக்குது, சித்து இருக்குது. சித்து இருக்குது. சித்து தான் சைத்தன்யம், அதுதான் பிரம்மம். இப்போ பிராணன் அவித்யா, அவித்யாவில் தான் அமைதி. அப்புறம் யார்? சித்து. சித்துக்கு முன்னாடி அமைதி இருக்குது, அதாவது இருட்டாக இருக்குது. இருட்டுக்கு முன்னாடி பிராணன் காத்தா இருக்குது. இப்போ இந்த ஓங்காரம் இம்முன்னு நீங்கள் முடிக்கிறீங்க இல்லையா, இம்மு தான் வந்து 3வது காரண உடம்பை கடக்கிற நிலை. அங்கே வந்து ஓங்காரம் உற்பத்தி ஆகும். முடிக்கிற இடத்துல ஓங்காரம் உற்பத்தி ஆகும். உற்பத்தி ஆகி ஓங்காரம் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த உயிரினுடைய சப்தத்தை நீங்கள் இந்த அமைதி நிலையில் தான் கேட்குறீங்க. அது வரைக்கும் நீங்கள் உள்நோக்கி பயணிக்கணும். நீங்கள் ஏகாந்தமாக தியானம் பண்ணியும் பயணிக்கலாம், இல்லை ஓங்காரம் சொல்லியும் பயணிக்கலாம், இல்லை விசாரம் பண்ணியும் பயணிக்கலாம். எல்லாமே என்னது? எல்லாத்துக்குள்ளேயும் ஓங்காரம் இருக்குது. நீங்கள் எப்படி போனாலும் ஓங்காரம் அதில் வேலை செய்யுது. சகுனமாகவும் இருக்குது, நிர்குணமாகவும் இருக்குது. இகத்தையும் ஸ்தூலத்துலேயும் அது ஜெயிக்கும், பரத்துலேயும் ஜெயிக்கும், இகம்பர ரெண்டுத்தையும் ஜெயிக்கும். ஆல் பெர்வேடிங் ஓங்காரம். அதை தடுக்க யாரும் இல்லை. ஏன்? அது எங்கேருந்து வருதோ அங்கே நோக்கி போகுது. அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ அந்த ஓங்காரம் சவுண்டு உள்ளேந்து வருதில்ல, அதுதான் உயிரினுடைய சப்தம். அதுதான் உயிரினுடைய சப்தம். உயிருங்கிற வார்த்தையை ஸ்வரம்னு சொல்லுவோம். நம்ம தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த உயிர் எழுத்து, இந்த உயிருடைய சப்தம்தான் அகர உகர மகரம். அதுதான் பேஸ். இந்த 3 எழுத்து தான் பாக்கி எல்லா எழுத்துக்கும் பேஸ், ஆதி. அந்த அந்த ஸ்வரத்தை தான், அந்த உயிரெழுத்தை தான் அமிர்தநாதம்னு சொல்கிறோம். அதை தான் அநாகத்தம்னு சொல்கிறோம். அதை தான் சாமம்னு சொல்கிறோம். அதை தான் உத்கீதம்னு சொல்கிறோம். அதை தான் ஓங்காரம்னு சொல்கிறோம். அதை தான் பிரணவம்னு சொல்கிறோம். சாந்தோக்கிய உபநிஷத்துலேயே பிருகதார உபநிஷத்தில் ஏதோ ஒரு சாந்தோக்கிய உபநிஷத்தில் தான் உத்கீதம், பிரணவம், சாமம், ஸ்வரம், ஓங்காரம், பிரணவம் 5 இருந்துச்சுல்ல, 5 வார்த்தை சொன்னிச்சில்ல, அதெல்லாம் உங்கள் உயிர் உள்ளேருந்து வெளிப்படுத்தல ஓங்காரம். அந்த ஓங்காரம் எப்போதும் 24 மணி நேரமும் அது சத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம கேட்கல. இப்போ நம்ம காரண உடம்புக்கு போகும்போது அந்த ஓங்காரம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அதை தியானிக்கணும். முதல்ல அகரம்னு சொல்லி ஓங்காரம் வெளியில் சொல்லி பிரம்மாவை நினச்சி பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு 3 வருஷம் ராஜயோகத்தில் இந்த அனுபூதிக்கு போகிறதுக்கு 3 வருஷம் ஜபிச்சுக்கிட்டு இருக்கணும். பக்தி யோகம் 25 வருஷம் சொல்லிட்டேன். எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு மேலே ஏறிடலாம், டக்குன்னு உச்சத்துக்கு போயிடலாம், டக்குன்னு இறங்கிடலாம். இது பார்த்துருக்கோம். நல்ல உத்தம அதிகாரி என்னை பொறுத்த வரைக்கும் 6 ஆண்டுகள் சிரவணம் பண்ணாலே அவனுக்கு மனனமும் நிதித்தியாசனமும் அனுபவமும் அனுபூதியும் வந்துடும். யாருக்கு? உத்தம அதிகாரிக்கு. ராஜ ஞான யோகத்தில் வெறும் வார்த்தையினால், வார்த்தைக்குள்ளே என்ன இருக்கு? ஓங்காரம் இருக்கு. ஜபம் பண்ணியே அனுபூதிக்கு போயிடலாம். ஜபத்துக்குள்ளே என்ன இருக்கு? ஓங்காரம் இருக்குது. ஆனால் பிளைண்டாக இருக்கும். ஜபத்தை இந்த மந்திரத்தை நீ சொல்லுப்பா, ஓங்காரமே நீ சொல்லுப்பான்னு ஒருத்தவங்க உபதேசம் பண்ணால் கூட ஓங்காரமே என்ன பண்ணோம்? அனுபூதிக்கு கொண்டு போவோம். ஆனால் ஞானம் இருக்காது. திரும்பி வந்துடலாம். ராஜயோகத்திலையும் தியானத்தில் சமாதிக்கு போயிடலாம், பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிடலாம், ஆனால் திரும்பி வந்துடலாம். ஆனால் ஞானம் வராது. யோகத்திலையும் பக்தியிலையும் ஞானம் வராது. ஞானங்கிறது நீ தான். யோகத்திலையும் பிளைண்டாக ஒரு அனுபூதி அடையிறோம், பக்தியிலையும் ஒரு அனுபூதி அடையிறோம்.
பரவசத்தை அடைகிறோம், ஆனால் திரும்புகிறோம். ஞானத்தில் திரும்புறதுக்கு நீங்கள் விரும்பினா திரும்பலாம், விரும்பலைன்னா திரும்ப தேவையில்லை. இது ஒரு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ஞானத்துக்கு மட்டும் என்ன ஒரு வார்த்தையை அழைச்சின்னு போய்டும். எந்த வார்த்தை? இப்போ அருணாச்சலம்னு சொன்னது என்னாச்சு, ஆல்ரெடி பக்குவப்பட்ட ஆத்மமாக இருந்ததுனால அவங்களாம் எக்ஸம்ஷன், அவங்களெல்லாம் நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி நடக்காதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். சாமானியர்களை பற்றி தான் நம்மளுடைய பேச்சு. நம்மளுடைய பேச்செல்லாம் மிடில் கிளாஸு, சாமானிய, முமுட்சாயி, எத்தியாயி, சாதகனா மாறி முக்தனாக மாறணும். இப்போ முக்தனாகிறதுக்கு நீங்கள் ஞான நிஷ்டைக்கு வரணும். இப்போ உங்களுக்கு துரியம்னு சொன்னால், துரியங்கிறது தான், துரியத்துக்கு போகிறதுக்கு வழி தான் ஞான நிஷ்டை. துரியத்துக்கு ஆதாரம் தான் ஞான நிஷ்டை. நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கே ஞானம் வேணும், தியானம் பண்ணுறதுக்கே ஞானம் வேணும். அப்படி பார்த்தா இந்த தியானம் அனுபூதி கொண்டு போகும். அனுபூதிக்கு எப்படி கொண்டு போகுதுன்னு பின்னாடி பேசுவேன். அடுத்தது அமைதி நிலைக்கு கொண்டு போகும். மௌனமாக இருப்பீங்க, சொர்பத்தை நோக்கி பயணிப்பீங்க. இதெல்லாம் தியானத்தில் நடக்கிற விஷயம். மனநத்தில் என்ன நடக்குது? எத்தியாக இருக்கிறான், திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறான், திரும்ப திரும்ப யோசிக்கிறான். அதுதான் மனனம். அவன் என்னவாகிறான்? யோகி ஆகிறான், ஞானி ஆகிறான். மனநத்தினுடைய ப்ளஸ்ஸு. ஞானமோ யோகமோ அவனுக்கு கை கூடுது. யோகம்னா என்னது? இறைவனை நோக்கி நான் உக்காருவேன். உக்காரத்துக்கு ஒரு ஆசன சித்தின்னு பேர். இப்படி உக்காந்தா 5 மணி நேரம் அசையக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். எதுக்கு கூனி உட்காரக்கூடாது? ஸ்கூலில் எல்லாம் சொல்லுவாங்க, நேராக உட்காரு நேராக உட்காருன்னு. வந்தோடனே மாஸ்டர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒன்று தானாகவே மூலாதாரத்துலேயும் சகசிராரம் பயணிக்கும் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ஐடி ஃபீல்டெலாம் இருக்காங்க, குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் வாங்கின அந்த காற்று இருக்குல்ல, அது பூரணமாக போய் யூட்டர்ன் பண்ணி வெளியில் வராது. பாதி போய் பாதி வரும். அதனால் மூச்சு பயிற்சி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு உள்ளே போச்சோ அந்த அளவுக்கு வெளியில் வரணும்னா அந்த அளவுக்கு வர்றதில்லை. அங்கங்கே லாக் ஆகுது குனிஞ்சு வேலை செய்கிறதுனால. ஸ்ட்ரைட்டாக இருந்து வேலை செய்யணும், செய்ய முடியல. அப்போ இடையில ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி என்ன பண்ணணும்? இந்த மூச்சு பயிற்சியை பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதிபாதாளத்துக்கு கொண்டு போய்டும். எவ்வளோ நீ மேலே முயற்சி பண்ணியோ இயற்கைக்குமே, தியானத்தில் போகிற மேன்மையான பயணமோ, ஞானத்தினால் போகக்கூடிய மேன்மையான பயணமோ, பக்தியில் போகக்கூடிய மேன்மையான பயணமோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காது, மேலே மேலே உற்சாகத்தை கொடுக்கும். கர்மயோகத்தில் இந்த தொழில் செய்கிறோம் இல்லையா, அது முறைகட்டு அறிவில்லாமல் என்ன சிஸ்டம்னு தெரிஞ்சுக்காமல் பணம் ஒண்டியே குறிக்கோள்னு நம்ம நாடி நரம்பெல்லாம் அடவு வைக்கிறோம் இல்லையா, அதில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வரும். எல்லாம் விரும்பியாக செய்கிறாங்க, பணத்தை பார்த்துட்டே இருக்க. 1ஆம் தேதி பணம் இவ்வளோ வருதா, சரி செய்யலாம் இந்த வேலை. அப்படி தான் போகுது. அது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமானா அது அப்புறம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ மனநத்தில் எத்தியாகிறான், அனுஞாவாகிறான், திரும்ப திரும்ப சிந்திக்கிறான், யோகி ஆகிறான், ஞானி ஆகிறான். ஞானம்னா ஞானம் பெற்றவன், நிஷ்டை அல்ல. ஞானம் மட்டும் பத்தாது, ஞான நிஷ்டையாகி. இப்போ அவர் தான் ரமணர் அதை தான் சொல்கிறார், ஞானம் எனக்கு இருக்கு, நிஷ்டையாகிறதுக்கு தான் நான் 25 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணினேன்னு சொல்கிறார். பல இடங்களே சொல்லியிருக்கு. யார்கிட்டையும் அவர் எங்கேயும் போய் எதுவும் கற்றுக்கல. யாரும் இறைவன் தான் குருன்னு சொல்லிட்டார். ஏன்னா பூர்ணமாக தெரியுது, உள்ளேருந்து வருது எக்கச்சக்கமாக. அப்போ அவருக்கு முடிவு என்ன? தியானம் ஒன்றி தான் இறுதி முடிவு. நிஷ்டைக்காக தான் அந்த முயற்சி. யார் செஞ்சாலும் வருங்க. ரமணர் செஞ்சிட்டாரு, நம்ம செய்யலை இன்னும், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ரமணர்லாம் செய்யலாம், நாங்கள் செய்ய முடியாதுன்னு அப்படி நினைக்கிறது தவறு. அதுக்காக சொல்கிறேன், புரியுதில்ல? இப்போ இந்த மேலே போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னோ, எது தடையாக இருக்குது, ஏன் அறிவு அனுபவத்துக்கு போகலை, அந்த கேள்வி கேட்குது. அங்கே தான் 3 வார்த்தையை சொல்லுது, லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா. இப்போ லோக வாசனா என்னது? எப்போ பார்த்தாலும் விவகாரத்திலே இருக்கிறது. கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, கர்மா, கமிட்மெண்ட்டு, கடன், குடும்பம், இதெல்லாம் லோக வாசனை. அதுக்குரிய எல்லா கடமைகளும் லோக வாசனை. எத்தனை மணி நேரத்துக்கு லோக வாசனை? எத்தனை ஆண்டுகளுக்கு லோக வாசனை? 24 மணி நேரத்துக்குமா? 50 வருஷத்துக்குமா? சாகிற வரைக்குமா லோக வாசனை? இங்கே தான் நம்ம மடத்தனம் பண்ணுறோம்.
இங்கே தான் நாம் மடத்தனம் பண்ணுறோம். கரெக்டாக முதல் 20 வருஷம் நமக்கு தெரியாமலே போயிடுது. 50க்கு மேலே செகண்ட் ஹாஃபும் நேரம் டைம் பாஸுக்கிறது, பேரம்பேத்தியை பார்த்துக்கிறது, ரேஷன் கடைக்கு போகிறது, பால் வாங்கிட்டு வர்றது, வெட்டி கதை பேசுறது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிளாட்ஃபார்மில் உட்காந்துக்கிறது, பார்க்கில் போய் உட்காந்துட்டு கதை பேசுறது, இதெல்லாம் யார் பண்ணுறா? லட்சியம் இல்லாதவங்க, குறிக்கோள் இல்லாதவர்கள். அது என்னன்னா அது லோக வாசனா. அப்போ எங்களுக்கு விடுதலையே கிடையாதாஜி. நான் விடுதலை இருக்கு. 1 மணி நேரம் ஏகாந்தம். லோக வாசனாவை நீ முறியடிக்கணும்னா ஏகாந்தம் தான் மருந்து. இது பெரிய உபதேசம். இது நீங்கள் எழுதிக்கங்க. உபதேசம்னே சொல்கிறேன். நீங்கள் கமிட்மெண்ட்டுன்னு இந்த கிரகஸ்தத்துக்குள்ளே பூந்துக்கிட்டு, இந்த சமுதாயத்தில் பூந்துக்கிட்டு, இந்த வேலைக்குள்ளே பூந்துக்கிட்டு, நேர காலம் பார்க்காம 8 மணி நேரத்தை தாண்டி பணம் 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 பணம்னு வெறி பிடிச்சி உங்களுடைய செல்லெல்லாம் சொறி பிடிச்சிரும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்புறம் அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. மருந்து இறைவன் தான் மருந்து. எல்லா நோய்க்கும் மருந்து இறைவன் தான். அதனால் 1 மணி நேரம் ஏகாந்தத்துக்கு நீங்கள் டைம் ஒதுக்குறது லோக வாசனையை நீங்கள் முறியடிக்கலாம். இப்போ லோக வாசனை என்னை விட மாட்டேதுன்னு கோயிலுக்கு விட மாட்டேதுன்னு சொல்கிறானா இல்லையா? ரெகுலராக வாயான்னு சொன்னால் 3 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன், வரத்துக்கு மனசு வரல. இப்போ ஒரு பிரச்சனை வருது, நான் டெய்லி வரேன், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்கிறான். என்ன காரணம்? பிரச்சனை வந்தால் தான் கடவுள், நோய் வந்தால் தான் தீராத நோயாக இருக்கும். டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நல்லா தெரிஞ்சுக்குதா. அப்புறமா சுவாமி அப்புறம் பணம் வேணும்னா ஏன் இது என்ன ஒரு சுயநலமா இல்லையா? ஒரு அறிவு இல்லை, ஒரு செல்ஃபிஷாக தோணுதா இல்லையா? நீ நித்திய கர்மாவாக வச்சுக்கிட்டு அவன் லாபம் கொடுத்தாலும் நமக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்மளுடைய கர்மா இறைவன் தான் நம்மளை அதை காப்பாற்ற முடியும்னு அவரை நோக்கி நித்திய தரிசனமும் நித்தியானந்தமும் அடையிறத விட்டுவிட்டு பிரச்சனை வந்தால் தான் கோயில், பிரச்சனை வந்தால் தான் கொடுப்பனையே வருது அவருக்கு. இந்த கொடுப்பனங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுருக்கானு. எவன் கண்டுபிடிச்சான்? தமிழில் பிடிக்காத வார்த்தை எனக்கு. எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? அப்புறம் அவங்கெல்லாம் எங்களுக்கு சொல்லியே தரல. இப்போ நம்ம சொல்லித்தரமே, எங்கே போகிற நீ? இனிமேல் அது மாதிரிலாம் எங்களை தாழ்த்திட்டாங்க, எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. அதெல்லாம் நம்மளுடைய அறியாமை தான். ஸோ லோக வாசனாவை விட ஏகாந்தம். அப்புறம் தேக வாசனா. தேக வாசனா என்னது? இதுதான். வேதா கிளாஸுக்கு போகிற நேரத்தில் பசிக்குது, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரி, டீ சாப்பிட்ற டீ கறதுக்கு போக லேட் பண்ணிட்டாஞ்சி, 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு அங்கேயே போச்சா. இதெல்லாம் என்னது? தேக வாசனை. அப்புறம் வந்து இந்த சீரியல் முடிஞ்சிட்டோம், இல்லை இந்த கிரிக்கெட் இந்த 5 ஓவர் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னது? எல்லாம் தேக வாசனை தான். அதாவது ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு. இதை கிடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? துரியத்துக்கு போ, பூர்வமத்திக்கு போ. முதல்ல பூர்வமத்திக்கு போ. 1 மணி நேரம் ஏகாந்தம் விட்டால் லோக வாசனை விட்டுடலாம். 1 மணி நேரம் அதே துரியத்தில் நீ இருந்தீங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தை தியானம் பண்ணினீங்கன்னா துரியத்துக்கு போகிற. அங்கே உன் நிலைமை என்னது? தேக வாசனை. ஸ்தூல உடம்பு, சூட்சும உடம்பு, காரண உடம்பு, 3 நோயும். 3 நோயும். ஸ்தூலத்தில் இருந்தால் பசி தாகம், சூட்சுமத்தில் இருந்தால் காமக்ரோதாதிகள், காரணத்தில் இருந்தால் தூக்கம், பயம், குழப்பம், பதட்டம், இருட்டு, அஞ்ஞானம். இந்த 3த்தையும் நீ கடக்கணும்னா துரியத்துக்கு போ. துரியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு வாங்கன்னா, இது கடந்தால் தான் நீ ஜெயிப்ப. இந்த 3 வாசனையை கடந்துட்டீங்கன்னா முக்தி நிச்சயம், ஞானம் நிச்சயாகும். அப்புறம் சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனைக்கு தான் இப்போ அந்த முதல் மந்திரத்தில் சொன்னது. நீ இது வரைக்கும் படித்ததெல்லாம் படிச்சுட்டு கிடக்காம விசாரத்துலேருந்து அனுபூதிக்கு வா. அப்போ தியானத்துக்கு வா. திரும்ப உட்காந்து படிச்சுட்டு கிடக்காத. குரு என்ன சொன்னாங்களோ அதுபடி கேளு. திரும்ப நான் பிரதோஷத்துக்கு போகிறேன், திரும்ப நான் எட்டுக்குடிக்கு போகிறேன், திருச்செந்தூருக்கு போகிறேன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லா ஜென்மாவும் போயிட்டே இருக்கலாம். இப்போ ஏன் அங்கே போகிற? அங்கே எதுக்கு போகிற? யாரை தேடுற? ஒன்றை தான் தேடுறேன்னு சொல்லியாச்சு. சபரிமலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கூட
சபரிமலை சாஸ்திரம் என்ன பண்ணுறாரு? யாரை தேடி வந்தாயோ அது நீ தானே அவர் அப்புறம் எதுக்கு நீ அவரை கும்பிடுற? எதுக்கு கும்பிட்ற? ஞானம் வேணும், மோட்சம் வேணும், பணம் வேணும், இதான தத்துவம். அது நீ தான் சொல்கிறாரு. தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? யாரை நீ தேடி வந்தாயோ அது நீ தான்றாரு. அப்போ எத்தனை வருஷம் போயிட்டே இருக்க என்ன கற்றுக்கிட்ட நீ? எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. ஞானம்னா சிந்திக்கணும். நீங்கள் ஒன்றும் பிளைண்டாக நம்ப தேவையில்லை. பக்தியை விட சொல்லலை, பக்தியை ஆதாரமாக வச்சு அடுத்த நிலைக்கே போக மாட்டேறியே. அங்கேயே கிடையாது. ஜென்மா ஃபுல்லாக போக போறியா? உட்கார மாட்டியா? தியானம் பண்ண மாட்டியா? எவ்வளோ மணி நேரம் செலவாகுது? நீ இங்கே உட்கார மாட்டேன்னு தான் அங்கே கூப்பிட்றாரு. புரியுதில்ல? இங்கே எவன்லாம் உட்காராமல் சுற்றின்னு இருக்கானோ நீலாம் மாலையை போடு, விரதம் எடு, வாங்க. அப்போ இன்னும் நீ சரியாகலையா? சரியாகலைன்னா நீ சரியாகிற வரைக்கும் நீ அங்கே போய் தான் ஆகணும். அதுதான் உனக்கு உத்தமமான அமிர்தம். என்ன கற்றுக்கிற? நவம்பர் டிசம்பர் வந்தால் 3 மாதத்துக்கு ஜி சொல்லியிருக்காங்க, தம்மா பீரியடு ஏதாவது ஒரு மாலையை போட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிடுவோம். சத்தியம் அது. ஏகாந்தத்தில் இருந்தாலும் நீ தப்பிச்சிடலாம். அதே சன்னதியில் போய் உட்காந்து நீ தியானம் பண்ணலாம். இந்த குரு சன்னதியில் வந்து தியானம் பண்ணலாம், விசாரம் பண்ணலாம். இப்போ நேரம் உனக்கு எவ்வளோ நாள் இருக்கு? எவ்வளோ நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க? ஒரு அர்த்தமே இல்லையே. பக்தி யோகத்திலே இருக்க போறியா? 33% இன்னும் அதுவே அச்சீவ் பண்ணலை. சரியாப்பா, நீ அதை அச்சீவ் பண்ணிட்டு வா. என்ன பண்ணுவாங்க? குரு அது கூடவே இருப்பாங்களா என்ன? சொல்கிறத கேட்குறவங்களுக்கு தான் கூட இருப்பாங்க. சொல்கிறத கேட்குறவங்களுக்கு அவங்க தியானம் பண்ணாலே, அவங்க நாமத்தை சொன்னாலே கருத்து வரும், உங்களுக்கு அசரீரே வரும். இப்போ பெரிய மடாதிபதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க குரு பரம்பரையில் அவங்க குருவோடைய நாமந்தான் ஜபமாக ஜபிக்கிறாங்க. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்ச யோகி ராம் சுரத்குமார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா உபதேசமே என்னது? குரு மந்திரம் தான். அது தப்புன்னா தப்பு இல்லை, 100% கரெக்டு. எப்போ? பக்தியை விட்டு ஞானத்துக்கு போ, ஞானத்தை விட்டு யோகம் போகணும். யோகத்துக்கு போனால் தான் அனுபூதி. ஞானத்தையும் விட சொல்லுதே, மந்திரம் சொல்லுதே. இவ்வளவு சொல்கிறது நான் இல்லை எனக்கு எதையோ பழக்கமாகிடுச்சு அப்படின்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க சொல்லுது மந்திரம். எல்லாம் கதை கேட்குற மாதிரியே கேட்டுட்டு இருந்தால் அதுக்கு லைவாக எதுக்கு நம்ம ஆடியோ போடணும்? ஏதாவது புக்கில் படிச்சுட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்கேயாவது சுற்றின்னு இருக்கலாமே. ஸோ அதனால் சாஸ்திர வாசனையை விடுறதுக்கு தியானம் போகணும். இனிமேல் விசாரம் அவசியம் இல்லை, நிதித்தியாசனம் அவசியம் இல்லை, ஒன்லி தியானம் அப்படின்னு ஒரு நிலைக்கு போகிறது தான் என்னது? சாஸ்திர வாசனையை விடுறது. குருலாம் போயிடுவாங்க. குரு, சாஸ்திரம், வேதம், மந்திரம் எல்லாம் என்னவாயிடும்? எல்லாம் கரைஞ்சிடும். புரியுதில்ல? இல்லை நான் அதுவே பண்ணேன்னா ஜென்மா வீணாக போகும். வேறு என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இப்போ இந்த உச்சரிப்பு தான் நம்ம சொன்னோம். ஆ பிரதானமாக, அதாவது ஸ்தூலமாக இந்த ஆ பிரதானம், ஊ பிரதானம், மா பிரதானம்லாம் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், தேவையில்லை. ஸ்தூலமாக சொன்னால் விராட்டு, மனசில் சொன்னீங்கன்னா விஷ்ணு. அந்த ஓங்காரம் உள்ளேருந்து வர சத்தம் வருதுன்னு சொல்கிறாரே, அந்த அந்த இம்மை கான்சன்ட்ரேட் பண்ணி தியானத்தில் உட்கார்றது என்னது? காரண உடம்பை கடக்கிறதுக்கு வழி. அந்த காரண உடம்பினுடைய எட்ஜுக்கு போகும்போது அங்கே துரியத்திலேருந்து உயிர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஓங்கார சப்தம் நல்லா க்ளீனாக கேட்கும். அதில் பயணிச்சின்னா அது அந்த ஓங்காரமும் ஒடுங்கும். எங்கே ஒடுங்குதோ அங்கே பூரண அமைதி இருக்கும். அங்கே தான் இந்த சித்து அந்த சத்தோடு சேருது. அங்கே அழைச்சிட்டு போகிறது இந்த ஓங்காரம். ஓங்காரத்தை ஸ்தூலமாக ஜபிக்கிறீங்க, ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக, காரணமாக, துரியமாக ஜபிக்கிறீங்க. துரியமாக இருக்கிறது தான் அமாத்திரா. நீங்கள் ஜபிக்கிறதெல்லாம் விட்டுறீங்க. அது உள்ளேருந்து சத்தம் கேட்குன்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து காரணம். அது ஒடுங்குது இல்லையா? அது துரியம். இப்போ நீங்கள் இது 1 hour ஆகட்டும், 2 hour ஆகட்டும், 3 hour ஆகட்டும், 4 hour ஆகட்டும், 5 hour ஆகட்டும், ஒரே நாளில் இல்லை, ஒவ்வொரு நாளும் 1 hourல போயிட்டு இருங்க. அதுவே அழைச்சிட்டு போகும். இப்போ அந்த யோகத்தில், ராஜயோகத்தில் இந்த அனுபூதிக்கு வரத்துக்கு 12 வருஷம் சொன்னோமா? 3 வருஷம் ஒவ்வொரு ஸ்தூலமாக சூட்சமாக ஜபயோகம்னு பேர். இது ராஜயோகத்தில்
ஜபமும் பண்ணணும், தியானமும் பண்ணணும், ரெண்டும். விசாரமும் பண்ணணும், தியானமும் பண்ணணும். அது ராஜயோகம். இறைவனை பாவிக்கணும், நம்பிக்கையோடு அவரை நமக்கு இந்த வரத்தை கொடுப்பாரு, வருவார், தரிசனம் கொடுப்பாருன்னா அந்த தரிசனம் அது எந்த உருவத்தை எந்த கடவுளை வணங்குறியோ அதே உருவத்தில் வந்து அதே தரிசனத்தை கொடுத்து அதே வரத்தையும் சித்தி பண்ணி போவாங்க. அது பக்தி யோகம். மூணுத்தையும் சேர்த்தாதான் நீ என்னது உனக்கு பூரணம். ஒன்று ஒரு லெவலில் நீ கட்டாயிடுது. நிரந்தரம் எதுன்னா ஞானம்தான் நிரந்தரம். அதனால் ஞானத்தை மேலே வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமானது, ரொம்ப நாட்கள் இழுப்பது பக்தி யோகம். ஏன்னா பிளைண்டாக போகணும். 25 வருஷம் ஆனாலும் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது, ரெண்டாக தான் இருக்கணும். அச்சா 25ல் பாதி 12 வருஷம் ராஜயோகம். ஒவ்வொரு ஏகாந்தம் இருக்கணும், குரு சொல்லி கொடுத்ததை கேட்கணும், தியானம் பண்ணணும். அப்புறம் விசாரத்தினுடைய அனுபவத்தை அனுபூத்தியாக கொண்டு போகிறது, மெய்ப்பொருளாக கொண்டு போகிறது. உங்கள் பேச்சிலையும் செயல்லையும் நடவடிக்கையிலையும் நீங்கள் பிரம்மஸ்வரூபமாக செயல்படுறது. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும், அமைதி நிலை, ஆனந்த நிலை, ஏக ரச நிலை. நீங்கள் அனுபவத்துக்கு போகிற வரைக்கும் அந்த ஏகரசம்னு சொன்னோம் இல்லையா? ஏகரசம்னா என்னது? எந்த பிரச்சனை இருந்தாலும் சாந்தமாக சௌக்கியமாக செயல்படுறது. நீ இல்லறத்தில் தான் இருப்ப, கிரகஸ்தத்தில் தான் இருப்ப, தொழில் பண்ணிகிட்டே இருப்ப, சத்காரியங்கள் பண்ணிகிட்டே இருப்ப, பிரச்சனைகள் வரலாம் போகலாம், ஆனால் ஒன்றை எதுவும் பாதிக்கிறது. நீ சாந்தமாக சௌக்கியமாக அந்த வேலையை கரெக்டாக செய்வ, அந்த வேலையும் செய்வ, சொந்த வேலையும் செய்வ. எது வெற்றிகரமான வாழ்க்கை? நீ என்ன வேணா சொல்லு, நான் செய்கிறதே சரினா ஆடு மாடு. எனக்கு தெரியும் இவர் என்ன சொல்கிறான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களே. வரானுங்களே சில பேர் வர அதே சுற்றினே இருப்பானுங்க, குருவை தேடுறாங்களாம். வந்தானுங்களே, இங்கே கூட வந்தானுங்களே. என்ன நோக்கம் அவங்களுக்கு? குரு இன்னுமா கிடைக்கல, குரு மேலே நம்பிக்கை இல்லை. குருவை நீ ஏற்றுக்கல, அவர் ஏற்றுக்கணும். ஒன்று யார் குரு? இறைவன் தான் குரு. இது மிக முக்கியமான அண்டர்லைன் பண்ணக்கூடிய. முதல்ல மேலோட்டமாக பார்த்தோம், இது அடுத்த லேயரில் பார்க்குறோம். இது புரியணும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஆவை நீங்கள் பிரதானமாக, அதாவது ஸ்தூலத்தில் நீங்கள் ஜபிக்கிறீங்களா, மீண்டும் பிறவி இருக்குது. ஒரு லோகம் கிடைக்கும், பூகு புவக சுவக கிடைக்கும், ஆனால் மீண்டும் பிறவி. அப்புறம் மானசீகமாக நீங்கள் ஜபிக்கிறீங்களா, சோமலோகம். சோமலோகம் ரெண்டாவது. சோம சக உமா சகித்து, அவர் உமாவுடன் சோமலோகம், மீண்டும் பிறவி. ஆனால் சூக்ஷ்மமெல்லாம் பிரியும். கடவுள் ஹிரண்ய கர்ப்பன், புத்தி தத்துவம், ஞான நிலையில் இருப்பீங்க. அடுத்தது மகரத்தை நீங்கள் பிரதானமாக வச்சு, அதாவது காரணத்தில் ஓங்காரத்தை ஜபிக்கிறீங்க, இம்மில் நிற்கிறீங்க, இம்ம தியானம் பண்ணுறீங்க. ஓங்காரத்தில் இம்ம தியானம் பண்ணுறீங்க. அதனுடைய எண்டில் தான் உயிரினுடைய ஓங்காரம் வெளியில் வரப்போகுதுன்னு சொன்னேன். அச்சா, இது வரைக்கும் யாருக்காவது வந்திருக்கா ஓங்காரம்? தியானம் பண்ண தானே வருன்றீங்களா? சரி, கதையை கேட்டுனே இருங்க. ராமாயணம் மாதிரி, மகாபாரதம் மாதிரி. அப்புறமா எல்லாம் சொன்னார், எனக்கு ஒன்றும் சரியாக வரலை அப்படின்னு சொல்லாது. அது மாதிரி ஆயிரப்போகுது. இப்போ 4வது நிலை இருக்கு இல்லையா, அமாத்ரா. அமாத்ராவில் என்னது? ஓங்காரம், உள்ளேருந்து வரக்கூடிய ஓங்காரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறது, கூர்ந்து கேட்குறது. அது உள்ளே வெளியே கேட்குது. உள்ளே என்ன கேட்குறதுக்கு? வெளியே கேட்குது அந்த சவுண்டு. தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் கிடைக்கும். கிடச்சிடும், கண்டிப்பாக கிடச்சிடும். நம்ம பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு சாமானியன் தான் அடியேன். ஒன்றும் பெருசாக மேலேருந்து குதிக்கலை. உங்களுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி தான் செஞ்சுட்டுருக்குறோம். என்ன பெரிய செய்யறதை நான் செஞ்சுட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே நீங்கள்லாம் பெரிய அது இதெல்லாம் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாமானியன்தான். உங்களுக்குள்ள எல்லா ஆசைகளும் லட்சியங்களும் குறிக்கோளும் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அது நடந்துக்கிட்டோம். முதல்ல வந்த வேலையை செய்வோன்னு செஞ்சுட்டு இருக்கேன். சொந்த வேலை என்னது? ஒரு ஸ்டாராக வாழணும்னு நினச்சோம், ஒரு லெஜெண்டரி வாழ்க்கை வாழணும், ஒரு நோபல் ஒர்க்கு பண்ணணும், அது சொந்த வேலை. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். சும்மா ஏமாந்த சோனகிரி மாதிரி, ஆடு மாடு மாதிரி
டாய்லெட்டை ரொப்புறது, பிள்ளை குட்டிகளை பெற்று போடுறது, நம்ம பிறந்ததே வேஸ்ட்டு. என்ன பண்ணோம்? ட்ரெயினை கண்டுபிடிச்சோமா, ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சோமா, ஒரு இன்வென்ஷன், ஒரு சயின்டிஸ்ட் நம்ம வரிசையில் அப்துல் கலாமே எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே தமிழர்கள் பேரறிவு மிக்கவர்கள், எல்லோரும் சயின்டிஸ்ட் ஆக வேண்டாமா? தமிழ்நாட்டில் தான் அந்த வேர்ல்டுலேயே இஸ்ரேல் தான் வந்து இன்வென்ஷன் அதிகமாக பண்ணவங்க, சயின்டிஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்க, நோபல் பிரைஸ் அதிகமாக இருக்கிறவங்க. அது மாதிரி இந்தியாவுக்கு தமிழ்நாடு இருக்க வேண்டாமா? 10 கோடியில் 1 கோடி பேர் எல்லாம் சயின்டிஸ்டியான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அறிவு இல்லைங்கிறீங்களா? அறிவு இருக்குது, அறிவை திசை திருப்புகிறார்கள். இவங்க என்ன பண்ணுறானுங்க? பின்னாடி போகிறானுங்க பிளைண்டாக. அறிவும் ஆற்றலும் அன்பும் மிக்கவர்களை நாசிகர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது கண்ணை மூடிட்டு போகுது. அறிவு மறைக்கப்படும். ஆணவம் கண்ணை மறைக்கும், மாது சூது கண்ணை மறைக்கும். பிரச்சனை என்ன? உள்ள இருட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் என்னையா பண்ணணும்? அடுத்தது ஓங்காரத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும். எப்படியா ஓங்காரத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிறது? அதான் இந்த உக்காரும்போது ஓம்னு நல்லா சவுண்டாக சொல்லுங்கள். யாருமே இல்லைன்னா சவுண்டாக சொல்லுங்கள். யாராவது இருக்கிறாங்கன்னா மானசீகமாக சொல்லுங்கள். ஓங்காரம் நல்லா சொன்னேன்னு நல்லா இதில் போயிட்டு சிவன் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு கத்துனாங்கன்னா அவங்க சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக போயிடும். ஏகாந்தமாக இருக்கும்போது நீ கத்திக்கோ, உங்கள் வீட்டில் என்ன வேணால் பண்ணிக்கோ. அது மாதிரி அந்த இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் முதல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். பட் என்ன நடக்குது, நமக்கு தியானத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியணும்ல உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ ஓங்காரத்தில் எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிறது ஏன்னா அது சப்த பிரமம். ஓங்காரங்கிறது நேற்று சொன்ன இல்லையா, சப்த பிரமம் பரபிரமம்னு. இந்த ஓங்காரத்தை பிடிச்சிங்கன்னா பரபிரமத்தை பிடிச்சிடலாம். ஓங்காரம் தான் குருவனுடைய வாக்சக்தி. உங்களை தொடுதுன்னு சொல்கிறீங்களே, உடம்பு சிலுக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, இங்கே இருக்கிற ஓங்காரம் அங்கே இருக்கிற ஓங்காரத்தை தொடுது, வேறு ஒன்றும் இல்லை. அதுதானே இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அரைகுறையாக கேட்கும்போதே இப்படி இருக்கீங்க. நீங்களாம் என்ன அதிகாரி? 2 அதிகாரி தான் உத்தம அதிகாரி. 2 பேருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஒன்று கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த சுந்தர, இப்போ யார் பேருன்னா கார்த்திகா, உத்தம அதிகாரி. அப்புறம் நந்தினி, 2 பேர் தான் உத்தம அதிகாரி. பாக்கி பேர்லாம் என்ன அதிகாரியோ நீங்களே சொல்லுங்கள், நான் எழுதிக்கிறேன். சொன்னால் செஞ்சு பார்க்க வேண்டாமா? நேரம் இல்லைன்னு சொல்கிறதுனா ஏமாத்து வேலை. அச்சா, அடுத்தது காயத்ரி நமது புத்தியை தூண்டுகிறது. இந்த உலகத்திலே மிகச்சிறப்பான மந்திரம் காயத்ரி. என்ன சாரம் தெரியுமா? எங்களுடைய அந்த மூளையை நல்லா வேலை செய்ய வை கடவுளே அப்படின்னு அர்த்தம். காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, வாக்சக்தி எல்லாம் அம்பாள்னு சொன்னால, அவங்கள்ட்ட என்ன பிரார்த்தனை தெரியுமா? எங்களுடைய புத்தியை தூண்டி விடுன்னு அர்த்தம். தியோயோன பிரஜோதயா, பிரஜோதனா நல்லா ஒளி விளங்க செய்யன்னு அர்த்தம். என்னத்தை கேட்குறோம்? புத்தியை கேட்குறோம். மூளை 100% வேலை செஞ்சால் இப்போ ராமானுஜர் இவ்வளோ புரட்சி பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? அறிவு. இப்போ தெரியுதா அறிவுனுடைய வேல்யூ தெரியுதா? அறிவு தான் இறைவன். நம்ம தொடர்பு கொள்ளாமல் இருக்கோம், அதனால் எங்கேயோ இருக்கோம். எந்த அளவுக்கு தொடர்பு கொள்கிறோமோ அந்த அளவுக்கு. வெள்ளத்தனைது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வுன்னு ஒரு பாட்டு, இது வரைக்கும் சொல்லாத பாட்டு. 10th ஸ்டாண்டர்ட், 10th தமிழ். உள்வதெல்லாம் இன்னொரு பாட்டு கூட இருக்குது. ஞானத்துக்கு நீங்கள் மணற்கேணி கட்டுறது ஒரு அறிவுன்னு வருங்க. அது என்ன பாட்டு? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும். இதெல்லாம் நல்லா என்ன அர்த்தம் அதுக்கு? எந்த அளவுக்கு நீ தோண்ட தண்ணீர் நல்லா பீறிட்டு வருதோ அதே மாதிரி நீ ஆழம் போக போக உனக்கு அறிவு நல்லா விளங்கும். தோன்றோமா? எங்கே தோன்றுறோம்? தின்றோம், தூங்குகிறோம், மெனு கேட்குறோம், என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை அப்படிங்கிறோம், டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம். இப்போ ஸ்ட்ரீட்டில் என்னது ஸ்ட்ரீட்டு ஹாப்பி டேவா இன்னும் ஒரு டேவா? எல்லாத்துக்கும் ஆடணும்னு ஆசை இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது எங்கடா ஆடுறதுன்னு கடைசியில் தெருவுக்கு வந்துச்சுங்க. ஸ்ட்ரீட்டு ஹாப்பி டே, ஸ்ட்ரீட்டு டே.
இது நம்ம கல்ச்சரா இதெல்லாம்? என்னையா இது? சரி ஏதோ பண்ணிட்டு போங்க. எதில் குளோபலாக எதில் இருக்குன்னா அறிவில் இல்லை, அறியாமையில் தான் இருக்குது. சரி ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆடுனா உனக்கு மகிழ்ச்சி, டொம்மு அடித்தா உனக்கு ஆடணும், ஆடு. என்ன இப்போ டொம்மு அடிக்க? அந்த டொம்முலாம் என்ன தெரியுமில்ல, மனசை லயம் பண்ணாது, மனதை தெருக்கோடியில் கொண்டு போய் விட்டுரும். மனசு உங்கள்கிட்ட இருக்காது. அதுக்கு ஒரு பீட்டெலாம் இருக்குது தெரியுமில்ல, அதெல்லாம் நான் பேசுனா டைம் வேஸ்ட்டாக போயிடும், விட்டுடுங்க அது வேணா. ஏன்னா ஒரு ஸோ ஓங்காரத்தில் காயத்ரி, நம்ம காயத்ரி மந்திரத்துக்கு ஏன்னா அது என்னது, ஓங்காரம் தான் அதுக்குள்ளே இருக்க சாரம். காயத்ரி என்னது, காயத்ரியினுடைய சாரம் ஓங்காரம். ஸோ அமிர்தநாதம்ங்கிறது என்ன, உயிருடைய சப்தம். உயிருடைய சப்தம் முதல்ல அது பேர் ஓங்காரம். பார்த்துட்டோம். இந்த ஆடியோ திரும்பி கேளுங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் அகலமாக போகிறேன். அகலமாக போய் திரும்ப ஆழத்துக்கு போவேன். அப்படியே சொன்னால் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சாலும் நீங்கள் கம்முனு தான் இருக்க போகிறீங்க, புரியாட்டினாலும் கம்முனு தான் இருக்க போகிறீங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு நேரம் இல்லை, இதுவே பெரிய விஷயம். ஓம் ஷார்ட்கட், எல்லா உலகமும் செல்லும், சமாதிக்கு எளிதாக அழைத்து செல்லும். ஜபம் பண்ணி போகிறீங்களா, வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையிலே உள்ளே போயிடலாம். எந்த வார்த்தைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வார்த்தை உங்களை தொட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை தொட்டு தான் வேதா கிளாஸு இந்த ஆடியோ கேட்கணும், ஏதோ ஒரு வார்த்தை தொட்டு தான் டெய்லி கேட்கணும், ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு தான் அவரை நேராக போய் பார்க்கணும், ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு தான் சுவாமியை குரு பூர்ணிமா அன்னைக்காவது போய் பார்க்கணும். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக குரு பூர்ணிமா அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும். நன்றி கடன். அது ஒரு கதவை திறக்கும். வெளியில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு வந்தால், இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, சென்னைக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதான் குருவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, அடியனுடைய பிரார்த்தனை இது. என்ன இப்போ ஓம் ஷார்ட்கட், எல்லா உலகம் செல்லும், சமாதிக்கு அழைத்து செல்லும். ஓம் 3 யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், ராஜயோகம், எல்லா யோகத்தையும் கடக்கும். 3 யோகத்தினுடைய சாரம். பக்தி யோகத்துலேயும் ஓங்காரம் இருக்குது, ராஜயோகத்துலேயும் ஓங்காரம் இருக்குது, ஞான யோகத்துலேயும் ஓங்காரம் இருக்குது. எல்லாத்துலேயும் நுழையுதா? மறுக்க முடியுமா? ராஜயோகத்தில் ஓங்காரம் இல்லைன்னு, ஓங்காரம் தான் தியானம் பண்ணணும். ஏன்? இறைவனுக்கு அடுத்த முன்னாடி இருக்கிற அடுத்த நிலை ஓங்காரம் கடந்து தான் நீ என்ன பண்ணணும்? பிரம்மத்தை பார்க்கணும். ஓங்காரங்கிறது என்ன? அவருடைய நாமம். அதை சொல்ல சொல்ல அந்த சத்தானது என்ன ஆகுது? விஸ்வரூபம் எடுக்குது. நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கல இன்னும். அந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ சிதம்பரம் போய் பாருங்கள், பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு 50 பேர். ஸ்ரீரங்கம் போய் பாருங்கள், அந்த காலத்தில் உபநிஷத்துலாம் இப்போ நான் சொன்னல 20 டிபார்ட்மெண்ட் ராமானுஜர் பிரித்து வச்சார், எல்லா ஜாதியும் சேர்த்தாரு, பண்ணினாருன்னு சொன்னல, அதெல்லாம் இன்னமும் நடக்குதுன்னு சொன்னல. அதில் ஒரு பாட்டு வந்து சுவாமியை துதிப்பாடுறது விண்ணப்பம்னு பேர். தமிழ்ல எல்லாம் தமிழ், தூய தமிழ். அப்புறம் உபநிஷத்து பாஷ்யம், பேச்சு, கிளாஸு, பாடசாலை. இப்போவும் போய் பாருங்கள், பாராயணம் நடக்கும். பெரிய புராண காலத்து கோயில் பார்த்தீங்கன்னா உபநிஷத்து பாராயணம் நடக்குது. விசாரம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சொல்லிவிட்டு நல்ல குருவாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் விசாரம் செஞ்சுட்டு அப்புறமா சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கும் நடக்குது. நம்ம அன்றைக்கி காஞ்சிபுரம் போனோமே, ஓரிக்கை தைத்திரிய உபநிஷத்து பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா? நீங்கள் வரல. அதெல்லாம் உங்கள் கண்ணிலே படலை இந்த ஜென்மாவில் இது வரைக்கும். எனக்கெல்லாம் அவங்க உட்காந்து படிக்கும்போது எனக்கு அப்படியே உச்சி ஏறுது ஜிவ்வுன்னு. என்னடா நம்ம லைஃப்பை வீண் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுது. அதுக்கு மேலே அழைச்சிட்டு போயிட்டார் சுவாமி, அது வேறு விஷயம். அதுக்கு மேலே நம்மளை அழைச்சிட்டு போயிட்டார். அதனால் சிரவண மனனம் சப்தமும் அர்த்தமும்னு ஆகுது. சிரவணத்தில் சப்தம் உங்களுக்கு காதில் விழுது, மனனத்தில் அது அர்த்தமாகுது, அனுபூதியில் அமிர்தமாகுது. சப்தமாகி அர்த்தமாகி அமிர்தமாகுது.
இந்த 4வது நிலையில் தான் அனுபூதி ஏற்படுது. அச்சா, இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். 2 மந்திரம் பார்த்துருக்கோம். 2 மந்திரத்தில் மொத்தம் நான் 6 மந்திரம் எழுதி வந்திருக்கிறேன். இந்த விஷயம்லாம் இன்னும் பேச வேண்டியது 2வது மந்திரத்துடைய கண்டினியூஷனில். 2வது மந்திரத்தில் 11 பாயிண்ட் பேசியிருக்கேன். அதில் எத்தனை பாயிண்ட் எழுதியிருக்கேன்னா 40 பாயிண்ட் எழுதியிருக்கேன். 2வது மந்திரம் ஒரு மந்திரத்துக்கு 40 பாயிண்ட் எழுதியிருக்கேன். அதில் 11 பாயிண்ட் இன்றைக்கி பேசியிருக்கேன். நாளைக்கு 12வது பாயிண்ட்லேருந்து பேசணும்னு ஞாபகப்படுத்துங்க. என்ன நான் இந்த மந்திரத்தை எழுதும் போதும், சிரவணம் பண்ணும்போதும், சிந்திக்கும் போதும், விசாரம் பண்ணும்போதும் மானசீகமாக அங்கே இருக்கிற என்னுடைய மனநிலை வேறு. அதில் ஒரு 10% தான் இங்கே வருது, இங்கே கொடுக்குறோம். புரியுதா? இது 3 நாளைக்கு முன்னாடி நான் எழுதுனது. நேற்று அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக விசாரத்திலே தான் போகும் பூரணமாக. டே சப்ஜெக்டு, யாரும் பேசாத சப்ஜெக்டு நம்ம பேசுகிறோம். நம்மளை பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணட்டும். தேடுறவன், பிரம்மத்தை உண்மையாக தேடுறவனுக்கு போய் சேரட்டும். இப்போ ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புனா என்னன்னு சொல்லிட்டோம். அனுபவம் ஆகிறது எப்போனா தியானத்துக்கு போனோம். விசாரத்துக்கு போனால் தான் அனுபவம் ஆகும். தியானத்துக்கு போனால் தான் அனுபூதி. அது நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் பூர்வமத்திக்கு வந்தால் தான் ஞான நிஷ்டை ஆனால் தான் ஜீவன் முக்த நிலை உங்கள் கையிலே இருக்குது. இப்போ ஞான முக்தனை ஆகிறதா, ஜீவன் முக்தனை ஆகிறதா, ஆக வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? நானே உட்காந்து தியானம் பண்ணுவேன் உங்களுக்கு பதிலாக? நீங்கள் கேட்டாலும் கேட்பீங்க, முருகன்கிட்ட போய் எங்களுக்கு பதிலாக நீயே தியானம் பண்ணியா, குரு கூட விட்டுற, அவர் பிஸியாக இருப்பார். எனக்கு பதிலாக நீயே தியானம் பண்ணி எல்லாம் பண்ணி எனக்கு அந்த இதை மட்டும், அது மாதிரிலாம் இருக்குது, கேஸுங்கெல்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொடுக்க மாட்டார். சுவாமிக்கு பிரியதர்சனாயன்னு ஒரு மந்திரம் இருக்குது. சிஷ்ட பரிபாலகாயன்னு ஒரு மந்திரம் இருக்குது. சிஷ்டனெல்லாம் பரிபாலம் பண்ணுவார், பாலனம் போஷணம் பண்ணுவார், ரக்ஷை பண்ணுவார். துஷ்ட நிகிரகாயன்னுவார். துஷ்டர்களெல்லாம் விலைக்கு தள்ளுன்னு. அப்புறம் சில விஷயம் கட்டோராயன்னு வருது. ரொம்ப கடினமாக கல் மனசாக இருப்பாராம். எந்த விஷயத்தில் தெரியுமில்ல? இந்த விஷயத்தில் தான். இப்போ நீங்கள் எங்களுக்கு பதிலாக நீயே தியானம் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எனக்கு ஓசியில் முத்தி கொடு, ஓசியில் எனக்கு மோச்சம் கொடு ஐயா சாமி அப்படின்னு கெஞ்சுறீங்கல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார், நீங்கள் வேண்டியதை செய்ய வேண்டியதை தயவுசெய்து செய்யுங்க. இந்த வாரம் ஃபுல்லாக, இந்த ஒரு வாரம், இந்த ஒரு உபநிஷத்தை இன்றைக்கி பேசியிருக்கதோ, நேற்று பேசியிருக்கதோ, நாளைக்கு இனிமேல் இன்னும் சூட்சமமாக போகிறோம், இன்னும் ஆழத்துக்கு போகிறோம். எல்லாம் ஒரு 100 உபநிஷத்து 100 கிளாஸுக்கு சமம்னு நான் அடியனுக்கு தோணுது. நீங்கள்லாம் மகானுபவங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் தோணும். அருணாச்சல சிவ, 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 வெற்றிவேல் முருகனுக்கரோ. பாப்பா தனியாக கிளம்புங்க.